வரப்போற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதிசயம் டிவியோட செல்ல பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் ஆன்டியுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கூட ஆயத்தப்படு அப்படின்ற நிகழ்ச்சியின் மூலமாக குட்டி செல்ல பிள்ளைகளா இருக்கிறவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ஆன்டிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏன்னா ஒவ்வொரு வாரமும் சண்டே 6 to 7 கரெக்டா நீங்க ஆயத்தப்படு நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு வந்து உட்காந்துறீங்கல்ல. அது மட்டுமா, உட்காரும் பொழுது பைபிள் எடுத்து வச்சிருக்கீங்க, அப்புறம் நோட் புக் வச்சிருக்கீங்க, பென் வச்சிருக்கீங்க, சூப்பரா கேட்கிற எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்றீங்க, செம்மையா கலக்குறீங்க போங்க. வெரி குட் செல்ல பிள்ளைங்களா. எனக்கே உங்களை பார்க்கறது இவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அப்படின்னா ஏசப்பாவுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும்ல. நிச்சயமாக ஏசப்பா உங்க எல்லாரையும் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுவார். ஏன்னா கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறனால அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுறதுக்கு நம்ம எல்லாரும் கூடி சண்டே ஈவினிங் எல்லாரும் உட்காந்து ஏசப்பாவுடைய வார்த்தைகளை கேட்டு நம்மளை ஆயத்தப்படுத்துறோம்ல. இது ஏசப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். சரிங்களா? ஸோ நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய ஃப்ரெண்டுக்கும் நீங்க என்ன செய்யணும், நம்முடைய ஆயத்தப்படி நிகழ்ச்சியை குறித்து நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும். சரிங்களா? வெரி குட். சமத்து குட்டிங்களா, ரொம்ப சமத்து குட்டிங்களா இருக்கீங்க. வெரி குட். இந்த ஆயத்தப்படி நிகழ்ச்சியில நல்ல தேவனை ஆராதிக்க போறோம், பப்பட் ஷோ பார்க்க போறோம், பிரேயர் பண்ண போறோம். அது மட்டும் இல்ல, பைபிள் குயிஸ் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா தேவனுடைய வார்த்தைகளை உங்களை போன்ற சின்ன பிள்ளைகள் பகிர்ந்து கொள்ள போறாங்க. அதுக்கப்புறம் தேவனிடத்துல நம்ம ஜெபிக்க போறோம். ஸோ இந்த எல்லா செக்மெண்ட்லயுமே நீங்க ரொம்ப கவனமா ரொம்ப ஆர்வத்தோட கலந்துக்கணும். சரிங்களா? ஓகே குட்டி செல்ல பிள்ளைங்களா, இப்ப முதல்ல நம்ம என்ன செய்ய போறோம் தெரியுமா? தேவனை ஆராதிக்க போறோம். எல்லாரும் தேவனை ஆராதிக்கலாமா? வாங்க நம்ம ஆராதிக்கலாம். ஹலோ குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இப்போ கூட நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு செஷனுக்கு வந்திருக்கோம். என்னது? எஸ், வர்ஷிப் தான். ஸோ எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? எஸ், நம்ம ஏசப்பாவை ஆராதிக்கும் போது சந்தோஷமாக இருக்கணும். சரி, எல்லோரும் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று கைகளை உயர்த்தி ஏசப்பாவை நம்ம ஆராதிக்கலாமா? ஏசப்பா, நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ நன்மைகள் செஞ்சுருக்கீங்க. ஏசப்பா, நீங்கள் ஆயிரம் நன்மைகள் எங்கள் வாழ்க்கையில் செஞ்சுருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் ஏசப்பா நம்மளை பாதுகாத்துட்டு வராருல. எவ்வளவோ நோய்கள் இருக்குது, ஆனாலும் ஏசப்பா நம்மளை பாதுகாத்துட்டு ஒவ்வொரு நாளும் கூட்டிகிட்டு வராருல. ஸோ எல்லோரும் அதுக்காக கரங்களை தட்டி ஏசப்பாவை பாட்டு பாடி ப்ரைஸ் பண்ணலாமா? நமக்கு நிறைய நாமங்கள் இருக்கு, எல்லாத்தையும் நம்ம உயர்த்தி ஏசப்பா ஒரு பாட்டு பாடி ப்ரைஸ் பண்ணலாமா? எல்லாரும் கைகளை தட்டி. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். நோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா,
Shalom, Yehovah Shammah, Yehovah Ruah, Yehovah Rapha, Yehovah Shalom, Yehovah Shammah, Yehovah Ruah, Yehovah Rapha. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மாஹ், யெகோவா ருவாஹ், யெகோவா ரஃபா. எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லலாம். ஏசப்பா யெகோவா ஷாலோம் அப்படின்னா யெகோவா ருவாஹ், யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மாஹ், யெகோவா ருவாஹ், யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மாஹ், யெகோவா ருவாஹ், யெகோவா ரஃபா. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மாஹ், யெகோவா ருவாஹ், யெகோவா ரஃபா. 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 உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? சேர்ந்து சொல்லலாமா? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர். உமக்கொப்பானவர் யார்? எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? உமக்கொப்பானவர் யார்? ஏசப்பா, வானத்திலும் பூமியிலும் யாரும் இல்லை. உமக்கொப்பானவர் உணர்ந்து சொல்லுங்க. யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்?
சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உம்மை நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஏசப்பாக்கு ஒப்பானவர் யாருமே கிடையாது. கரெக்டா? அவர் ஆயிரங்களில் சிறந்தவர். ஆமாம் ஏசப்பா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஏசப்பா நீங்கள் எங்களை பாதுகாத்துட்டு வந்திருக்கீங்க. ஏசப்பா நீங்கள் எங்களை பத்திரமா பாதுகாத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நடத்திட்டு வரீங்க. எல்லாரும் உங்கள் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஏசப்பா நீங்கள் இல்லைன்னா ஏசப்பா நாங்கள் இல்லை ஆண்டவரே. நீங்கள் எவ்வளோ பெரிய மகிமையான தெய்வம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக யோசிச்சு எங்களை பற்றி ஏசப்பா நீங்கள் நினைவாக இருக்கிறீங்க ஆண்டவரே. ஏசப்பா எங்களுக்கு ஏசப்பா ஆகாரத்தை கொடுக்குறீங்க ஆண்டவரே. எங்களை ஒவ்வொரு நாளும் நல்ல பெற்றோர்களை கொடுத்துருக்கீங்க, பத்திரமா பாதுகாக்கிறீங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது, காலேஜ் போயிட்டு வரும்போது நீங்கள் எங்களை பத்திரமா பாதுகாத்து கொள்கிறீங்க. அதெல்லாம் சொல்லாமல் ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவர். ஏசப்பா எவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது நம்மளை சுற்றி, இருந்தாலும் ஏசப்பா நம்மளுக்கு வர வேண்டிய ஆக்சிடென்ட்ஸ்லேருந்து ஏசப்பா நம்மளை பாதுகாத்து கொண்டு இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க ஏசப்பா. உமக்கு நன்றி ஏசப்பா. இந்த ஜீவனுக்கு நன்றி ஆண்டவர். ஏசப்பா ஏசப்பா நீங்கள் எனக்கு கொடுத்த இந்த ஜீவனுக்கு நன்றி சொல்லாமா? எல்லாரும் உங்கள் வாயை திறந்து நன்றி சொல்லுங்க ஏசப்பா. உமக்கு நன்றி ஆண்டவர். ஏசப்பா என்னை பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா என்னை வழி நடத்தி கொண்டு வரீரே, அதற்காக நன்றி சொல்லாமா? ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா நீர் பரிசுத்தர் ஆண்டவர். ஏசப்பா நீர் மகத்துவமானவர். ஏசப்பா ஏசப்பா நீர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் ஆண்டவரே. எல்லாரும் உங்க வாயை திறந்து ஏசப்பாவை பிரைஸ் பண்ணுங்க. ஏசப்பா நீர் பரிசுத்தர். ஏசப்பா நீர் உன்னதர். ஏசப்பா நீர் நல்லவர். ஏசப்பா ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. கரங்களை உயர்த்தி சொல்லாமா? நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு நன்மைகளை ஏசப்பா செஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில நிறைய நன்மைகள் இருக்கு. எல்லாத்துக்கும் ஏசப்பாக்கு நன்றி சொல்லாமா? ஏசப்பா மேல கிருபையாக ஏசப்பா அன்பு கூர்ந்தீர் ஏசப்பா, அதுக்காக நன்றி ஏசப்பா. அப்படி சொல்லலாம். என்னை நடத்தி வந்தீரே,
வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். பெருகும் போது சிக்கி தவித்திடாமல் உதவும் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாமல் உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை விடாமல் காத்திட்ட அன்பே நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை விடாமல் காத்திட்ட அன்பே நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஏசப்பா ஒவ்வொரு நாளும் நடத்திட்டு வந்தீர் ஏசப்பா நன்மைகளால் ஏசப்பா. நம்மை சுற்றி எவ்வளவு நன்மைகள் ஏசப்பா நம்மளுக்காக அவர் அன்பு கூர்ந்ததுனால நம்மளை சுற்றி எவ்வளோ நன்மைகள் இருக்கு. ஒரு முறை சொல்லாமா? லாஸ்ட் டைம் ஏசப்பா நல்ல எபினேசரா ஏசப்பா என்னை இவ்வளவு நாள் நடத்திட்டு வந்தீங்க ஏசப்பா, இனிமேலும் நடத்த போறீங்க ஏசப்பா. எபினேசராய் ஏசப்பா நடத்திட்டு வந்தீங்க ஏசப்பா, அதற்காக நன்றி ஏசப்பா. நன்றி சொல்ல எனக்கு வார்த்தைகளே இல்லை ஏசப்பா. உண்மை எப்படி உங்ககிட்ட எப்படி நன்றி சொல்லணும்னு எனக்கு தெரியல ஏசப்பா. அவ்வளவு நன்மைகள் ஏசப்பா எனக்கு நீங்க செஞ்சிருக்கீங்க ஏசப்பா. நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. லாஸ்ட் டைம் நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை நன்றி சொல்ல வார்த்தை
பாதுகாத்து கொண்டு வந்த தெய்வம் ஏசப்பா, உமக்கு நன்றி ஆண்டவர் ஏசப்பா. இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஏசப்பா நீங்கள் பாதுகாத்து கொண்டு வந்தீர் ஏசப்பா, அதற்காக நன்றி ஏசப்பா. எங்களை சுற்றி ஏசப்பா எவ்வளவு நோய்கள் இருந்தாலும் ஏசப்பா, ஏசப்பா எவ்வளவு விபத்துகள் ஆபத்துகள் ஏசப்பா சாத்தான் எங்களுக்காக வச்சிருந்தாலும் ஏசப்பா நீங்கள் எங்களை பாதுகாத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஏசப்பா எங்கள் மேலே அன்பு கூர்ந்து ஏசப்பா, உங்களுடைய கிருபை ஏசப்பா எங்கள் கூட இருந்ததற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. ஏசப்பா இந்த வர்ஷிப் செஷன் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவர் ஏசப்பா. மட்டும் ஏசப்பா நீங்கள் வழி நடத்திட்டு வந்தீங்க ஏசப்பா, இனிமேலும் இருக்கிற எல்லா செஷனையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இப்போ இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த ஆயத்தப்பட நிகழ்ச்சியில் உங்களை பார்க்கறது மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. இப்போ கூட நம்ம ஜெபத் செஷனுக்குள்ள போக போறோம், ப்ரேயர் பண்ண போறோம். எங்களோடு சேர்ந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணும்போது தேவன் உங்களுடைய ஜெபத்தை உற்று கவனித்து நீங்க என்ன ஜெபிக்கிறீங்க அதுக்கு சீக்கிரத்துல தேவன் உங்களுக்கு பதில் தருவாரு. இப்போ கூட நம்ம ஜெபிக்க போகிறோம். எங்களோடு சேர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் இப்போ முட்டிக்கால் போடுங்க. முழங்கால் போட்டு கண்ணை மூடி கை தூக்கி ஆண்டவருக்கு நீங்க சோத்திரம் சொல்லுங்க. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். முதல் குறிப்பு எதை கொடுத்து நம்ம ஜெபிக்க போறோம்னா, இந்தியாவின் பல பகுதியில் இருக்கிற துன்பப்படுகிற கிறிஸ்துவர்கள், அதாவது மிஷினரி பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, சர்ச்சஸ் வச்சுக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க, ஊழியம் செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, இவாஞ்சலிஸ்ட், இந்த மாதிரி பல தேவ மனிதர்கள் தேவனுக்காக வைராக்கியமா இருக்கிறவங்க ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா விடுதலையா ஊழியம் செய்யறாங்கன்ட்டு நம்மளால சொல்ல முடியாது. பல இடத்துல துன்பங்கள் இருக்கிறது, துயரங்கள் இருக்கிறது, கஷ்டங்கள் இருக்கிறது, துன்பப்படுத்துறாங்க, ஜெயில இருக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்களுக்கு தேவன் விடுதலையும் தேவன் அவங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேவன் தரணும். அவங்கள துன்பப்படுத்துறாங்களே அவங்கள மனம் திரும்பப்படணும். அவங்களாம் ஏசப்பா தான் மெய்யான தேவன் அறிந்து கொள்ளணும். அவங்களும் தேவனுக்காக ஊழியம் செய்யணும். இதுக்கோசம் நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. ஒவ்வொருத்தருடைய பாதுகாப்பு கோசம், ஒவ்வொரு ஊழியக்காரங்களுடைய ஒவ்வொரு சபையுடைய பாதுகாப்பு கோசம் எங்களோட சேர்ந்து நீங்க ஜெபிங்க. கத்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. இந்த வேளையில ஏசப்பா ஜெபகிருபை கத்தாவுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா இந்தியாவில் இருக்கிற தகப்பனை உங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் நிற்கிறோம் ஏசப்பா. உமக்காய் உங்களுக்கு செய்கிற ஒவ்வொருவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே. நீங்க அவர்களை ஆசீர்வதிங்க, பாதுகாத்து எடுத்துங்க ஏசப்பா. அவர்கள் ஏசப்பா நிறைய துன்பத்துக்குள்ளாய் தகப்பன ஏசப்பா ஸ்தோத்திரம், நிறைய போராட்டங்களுக்குள்ளாய் கடந்து போறாங்க ஏசப்பா. கத்தாவே அவர்களை கண்ணோக்கி பார்த்து கத்தாவே ஏசப்பா ஸ்தோத்திரம், அவர்கள் போகிற பாதையில கத்தரின் கூட போவீராக ஏசப்பா. அதே போல கத்தாவே ஏசப்பா ஸ்தோத்திரம், அவர்களை துன்பப்படுத்துகிறவர்கள் ஏசப்பா ரட்சிக்கப்படும் கத்தா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவர்களை துன்பப்படுத்துகிறவர்கள் ஏசப்பா இனிமேல் அவர்களை துன்பப்படுத்த கூடாது ஏசப்பா. அவர்களும் அதை பற்றி அறிய உதவி செய்யுங்க கத்தாவே ஏசப்பா. ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா. நீரே அவர்களுக்கு பாதுகாப்பா இருந்து கர்த்தர்களை வழிநடத்த முடியாது செபிக்கிறோம். உங்களுடைய தேவ தூதர்கள் அவர்களோடு இருக்க முடியாது செபிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா ரத்த கோட்டைகளை அவர் மறைத்துக் கொள்ளுங்க தகப்பன். எத்தனையோ மிஷினரிகள் ஏசப்பா ஏசப்பா கரடுமுரடான பாதைகளை போய் தகப்பன் நம்முடைய ஊழியத்தை செய்யறாங்க. அவர்களை கத்தரில் பாதுகாத்து எடுத்துங்க. நம்முடைய கிருபை தாங்கட்டும் ஏசப்பா. கத்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா. அவர்கள் செய்கிற தகப்பன் ஊழியத்துக்கு ஏற்ற பலனை அவர்கள் தர முடியாது செபிக்கிறோம் கத்தாவே ஏசப்பா. ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. நீங்க அந்த மாதிரி செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. இனிமேல் நீங்க பாதுகாக்க போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களை ஆசீர்வதிக்க கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஏசப்பா நம்ம ஜெபத்தை கேட்டு அந்த மாதிரி செய்ய போது நம்ம ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்போ கூட நம்ம செகண்ட் குறிப்புக்கோசம் நம்ம ஜெபிக்க போகிறோம். எதுக்கோசம் கேட்டீங்கன்னா, ரஷ்யா உக்ரைன் இவங்களுடைய அந்த போர் சீக்கிரமா நிக்கப்படணும், அது ஸ்டாப் ஆகணும், ரெண்டு தேசமும் சமாதானமாகணும். நம்ம பைபிள்ல கூட ஒரு வசனம் இருக்கு, நம்ம வாசிக்கலாம். எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆமென். நம்ம ஏதாவது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில, ஒரு துயரமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நம்ம தேவனை நோக்கி கூப்பிடும் போது தேவன் நம்மளுக்கு மறு உத்தரவு அவர் அருள் இருக்கிறாரு. இந்த நேரத்துல ரஷ்யா உக்ரைன், அந்த உக்ரைன்ல பாத்தீங்கன்னா நிறைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, இந்தியன் பீப்புள் இருக்கிறாங்க. நம்ம தேசத்துல இருக்கிறவங்க நிறைய பேர் அந்த தேசத்துல படிப்பு விஷயமாகவும் இல்ல அவங்களோட வேலை விஷயமாகவோ நிறைய காரணத்துக்கோசரம் அந்த தேசத்துல இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உக்ரைன் தேசத்திலயும் நிறைய பேர் மனிதர்கள் தான், அவங்களும் அந்த போர்னால அவங்க சாகக்கூடாது, அந்த போர்னால அவங்க உயிரை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். அந்த எந்த காரணத்தினால அந்த போர் ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த காரணம்லாம்
அது வந்துட்டு மன்னிக்கப்படணும், அது வந்துட்டு இருக்கக்கூடாது, அது வந்துட்டு சமாதானமா போயிடணும். ஒருத்தருடைய வந்துட்டு சுய இதுக்கோசரம் நம்ம ஒரு தேசத்தை வந்துட்டு நம்ம அழிக்க கூடாது, அந்த தேசம் வந்துட்டு சமாதானமா இருக்கணும். அதுக்கோசரம் எங்களோடு சேர்ந்து எங்க ஜெபிங்க. தேவன் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு சமாதானத்தை அவர் கட்டளையிடுவாரு. எங்களை நேசிக்கிற மகா இருக்குள்ள தேவனே, நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில நம்மப்பா ஆண்டவரே நம்ம துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த தேசத்துலப்பா 2 தேசமும் ஆண்டவரே போர் நடக்கிறது அப்பா ஆண்டவரே. அப்பா இந்த போர்னால அப்பா எத்தனையோ ஜீவன்கள் அப்பா எத்தனையோ சோல்ஜர்ஸ் ஆண்டவரே அப்பா மரித்து போயிருக்கிறாங்க அப்பா. அந்த சோல்ஜர்ஸ் உடைய ஃபேமிலி அவங்களுடைய குடும்பங்கள்லாம் தேவன் தாமே அப்பா நீ சமாதானத்தினால் எப்ப நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா அவங்களுடைய குறைவைகளை தேவன் தாமே நிறைவாக்குங்கப்பா ஆண்டவரே. அப்பா இந்த போர் எதனால் வந்தது உமக்கு மட்டும்தான் அப்பா தெரியும் ஆண்டவரே. அந்த போரை தேவன் தாமே நீ நிறுத்துவீங்க அப்பா ஆண்டவரே. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் ஆண்டவரே. அப்பா யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன் அப்பா. தேவனே அப்பா இந்த யுத்தத்தை தேவன் தாமே நீ நிறுத்தி வைப்பீராக. சமாதானத்தை அப்பா நீ கட்டளையிடுங்க ஆண்டவரே. அப்பா சமாதானத்தின் தேவன் அப்பா நீர் இப்பொழுதே ராஜா அந்த யுத்தத்தை தேவன் சமாதானமாக்கி போடுகிறாக ராஜா. தேவன் தாமே அப்பா இதனால எத்தனை அப்பாவி மக்கள் ஆண்டவரே தங்களுடைய உயிரை விடுகிறார்கள், தங்களுடைய வீட்டை அப்பா தங்களுடைய சொந்த பந்தங்களை விட்டு அப்பா அவங்க அனாதையா இப்ப தேசத்தை விட்டு ஓடி போறாங்க ஆண்டவரே. அப்பா அவங்களுடைய அவங்களுடைய மன வேதனைகள் தேவன் நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. அப்பா யாரோ ஒருத்தருடைய ஆண்டவரே அந்த திட்டத்தினால இத்தனை இத்தனை அப்பாவி மக்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க ஆண்டவரே. அப்பா தேவன் அப்பா ஒரு விஷயம் மனம் இறங்கும் ஆண்டவரே. அப்பா தேவன் ஒரு விஷயம் மனம் இறங்கும் அப்பா ஆண்டவரே. தேவன் தாமே அப்பா அந்த சமாதானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. சமாதானம் பூமியில் காணப்படுவதை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா அப்ப நீ கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா அது மட்டும் இல்ல எங்களுக்கு இந்தியா தேசத்துல இருக்கிறவங்க நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆண்டவரே. அப்பா அவங்க படிக்க போயிருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா படிப்பு போயிருக்கிறவங்க உயிருக்கு ஆண்டவரே பயந்து அப்பா உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்படிப்பட்டவர்கள் தேவனை மீட்டு ஆண்டவரே அப்பா அவர்களை கொண்டு வாங்க ஆண்டவரே. அவங்களுடைய குடும்பங்களை எவ்வளவு பயந்து இருப்பாங்க. என்னோட பிள்ளை என்னுடைய பொண்ணு பையன் எப்படி இருப்பாங்களோ அப்படின்னு திகழ்ந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவன் ஆறுதல் செய்வீராக ஆண்டவரே. தேவன் பலப்படுத்துங்க ஆண்டவரே. தீக்கிரத்துல இந்த போர் நிற்கப்படுவது செய்யுங்கப்பா. நீங்க சொல்லிக்கிறீங்க ஆண்டவரே என்னை நோக்கி கூப்பிட்டு நான் உனக்கு அருள் செய்வேன்னு சொன்னீங்களப்பா. மறு உத்தரவுப்பா அருள் செய்யுங்க ஆண்டவரே. அப்பா உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. அப்பா மறு உத்தரவு கொடுங்க ஆண்டவரே. அப்பா தேவனே அப்பா உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ நாட்கள் ஆண்டவரே இந்த போர் போயின்னு இருக்க ஆண்டவரே. அப்பா ஒரு பக்கம் ஆண்டவரே மக்கள் எல்லாம் இறந்து போகிறாங்க ஆண்டவரே. இன்னொரு பக்கம் அப்பா எக்கனாமியில இழப்பு வருது ஆண்டவரே. அப்பா இந்த இத்தனை பிரச்சனைகளுக்கு ஆண்டவரே ஒரே ஆண்டவரே தீர்ப்பா நீர் முற்றிலுமாய் முடித்து போடுங்க அப்பா ஆண்டவரே. நீங்க சொல்லிக்கிறீங்க அப்பா நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னீங்களே. இதுக்கு நிச்சயமாக முடிவு வந்து சொன்னீங்களப்பா. தேவன் தாமே அதுக்கு ஒரு முடிவை கட்டளையிடுங்க ஆண்டவரே. அப்பா அப்பா நீ தேவன் தாமே தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. அப்பா தேசத்துக்கு நீர் சமாதானத்தை கட்டளையிடுங்க அப்பா. தேசத்துக்கு விரோதமா எந்த தேசமும் எழும்பாதபடிக்கு எல்லாரும் சமாதானமாய் பரலோக தேவனை துதிக்க செய்யுங்க ஆண்டவரே. அப்பா கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா இனி எந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் அப்பா போர்ல வராதபடிக்கு தேவன் தாமே நீ பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. தேவன் சமாதானத்தை கட்டளையிடுவீராக ராஜா. உதவி செய்யுங்க ஆண்டவரே. இப்பா நீர் ஜெபத்தை கேட்டு பதில் தருவீர்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென். ஏசப்பா நம்ம ஜெபத்தை கேட்டு அவர் பதில் தருப்போம். நம்ம ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என்ன ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எங்களோடு சேர்ந்து நீங்க ஜெபிச்சிருப்பீங்க விசுவாசிக்கிறோம். இது மட்டும் இல்லாம நீங்க வீட்டுல தனிப்பட்ட உங்க ஜெபத்திலையும் நீங்க வந்துட்டு இதுக்கோசம் ஜெபித்துக் கொள்ளுங்க. இந்த போர்லாம் மாறணும், தேசத்துல இருக்கிற ஊழியக்காரங்களுடைய பாதுகாப்பு அதிகமாகணும். இதுக்கோசம் நீங்க வந்துட்டு டெய்லி நீங்க ஜெபிங்க. தேவன் வந்துட்டு உங்க ஜெபத்தை கேட்டு அவர் பதில் தருவார். ஆமேன். நல்லா இருக்கேன் டிபி. அப்புறம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல நீங்க. அப்படிலாம் இல்ல, இப்ப கொஞ்சம் ஸ்கூல் படிக்கிற விஷயம் தான் இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. படிப்பால ஆயிட்டீங்க. ஐயோ அப்படிலாம் இல்ல கேபி. நீ டெய்லி என்ன பண்ற? நான் டெய்லி என்ன பண்ணுவேன், காலையில் எழுந்திரிப்பேன், எழுந்திரிச்சு பைபிள் வாசிட்டு விளையாட போவேன், திரும்பி வருவேன், சாப்பிடுவேன், விளையாட போவேன், அவ்வளவுதான். சூப்பர் ரொட்டீன் கேபி.
நான் இப்ப இங்க வந்துட்டு இருக்கும் போது என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? நான் நடந்து வந்துட்டே இருந்தேனா, சரி ஸ்லோவா நடந்து வந்துட்டு இருந்தேனா, சரி அப்போ அப்போ லெஃப்ட் சைடுல ஒரு குட்டி பூனை பார்த்தேன். அது ரொம்ப குட்டியா இருந்துச்சு. அந்த குட்டி பூனை குட்டியா இருந்துச்சா? குட்டி பூனை குட்டியா தான் இருக்கும். ஆமா காபி, நான் சொல்றத கேளு ஃபர்ஸ்ட் நீ. சரி சரி சொல்லு. ஓகேயா? அப்போ சரி அத போய் பார்க்கலான்னு கிட்ட போனேனா, நான் போறதுக்குள்ள ஒரு பையன் வந்து அந்த பூனைய போட்டு அடிச்சு அத போட்டு கஷ்டப்படுத்தினா. ஏன் அப்படி பண்ணானே எனக்கும் தெரியல. நீ அதை காப்பாத்தவே இல்லையா? அட, நான் போறதுக்குள்ள அந்த பையன் போட்டு அடிச்சு அத கஷ்டப்படுத்திட்டு அவன் ஓடி போயிட்டான். அச்சச்சோ. ரெவல்யூஷன்ல என்ன எழுதிருக்கு தெரியுமா? என்ன எழுதிருக்கு? கடைசி காலத்துல இந்த மாதிரிதான் எல்லாரும் சண்டை போடுவாங்களாம், உபத்திரப்படுவாங்களாம். ஏஸ்பா பிள்ளைங்களுக்கெல்லாம் இவ்வளவு கஷ்டம் வருமா? ஏன் அவ்வளவு கஷ்டம்? எதுக்கு? ஏன்னா கடைசி காலத்துல அந்த கிறிஸ்து வந்து முத்திரை போட சொல்வான்ல, அப்போ அது போடாதவங்களெல்லாம் மறுதளிக்க சொல்லி, ஏஸ்பா மறுதளிக்க சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்துவானா. அப்ப முத்திரையை போட சொல்லி கம்பல் பண்ணுவானா? ஆமா கேபி. அச்சச்சோ. அப்ப நம்ம எப்படி தப்பிக்கிறது இதுல? நம்ம பைபிள் வாசிச்சு ஏஸ்பா சொல்றத கேட்கணும். ஆனா இதுக்கு முன்னாடி ரகசிய வருகையில நம்ம போயிடணும் கேபி. ரகசிய வருகையிலையா? அப்போ உபத்திரப்பட்டா நம்மள அடிப்பாங்க, கொல்ல கூட ட்ரை பண்ணுவாங்கல்ல? ஆமா, கடைசி காலத்துல நிறைய பேரு கொலைப்படப்படுவாங்க. நம்ம எப்படி தப்பிக்கிறது? அப்ப ரகசிய வருகையில தான் போகணும். ஆமா கேபி. பாத்தியா, இந்த பூனை அடிபட்டதுக்கே நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆனா கடைசி காலத்துல சாத்தான் வந்து ஈவு இரக்கமே இல்லாம நிறைய பேரை கொலை பண்ணுவான், கஷ்டப்படுத்துவானா. அப்ப நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம இந்த உலகத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதுக்கு எல்லாத்துக்குமே பரலோகத்துல நமக்கு பலன் உண்டு. நம்ம பரலோகத்துல சந்தோஷமா இருக்கலாம் ஏசப்பாவோட. அப்போ இங்க கஷ்டப்பட்டா அங்க சந்தோஷமா இருக்கலாம். ஆமா கேபி. ஓகே டேபி, தேங்க்யூ டேபி சொல்லி கொடுத்ததுக்கு. பரவாயில்ல, நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயே சொல்ல, சரியா? கண்டிப்பா சொல்லுவேன் டேபி இதை நானு. சரி டேபி, எனக்கு ஹோம்வொர்க் இருக்கு, நான் போய் பண்ணிட்டு இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். ஓகே கேபி, டெய்லி பைபிள் படி. பை பை டேபி. பை. ஹலோ குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். ஆயத்தப்படு என்ற நிகழ்ச்சி மூலியமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? சூப்பர். எல்லாரும் ரெடியா உட்காந்துருக்கீங்க போல மெசேஜ் கேட்கறதுக்காக. வெரி குட். நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போமா? அதற்கு முன்னாடி கண்களை மூடி ஏசப்பா நம்ம கூட பேசுறதுக்காக ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடுங்க பார்ப்போம். வெரி குட். அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை நீங்கள் தந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நாளிலையும் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீங்கள் தீர்க்க தரிசனமாய் பேச போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்போ ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் நீங்கள் பேசும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் சிறுகுவோம், நீர் பெருகுவோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? நீங்கள் வீட்டில் இருக்கீங்க தெரியுது. பட் வி ஆர் ஸ்டாண்டிங் அண்டர் த லாஸ்ட் டேஸ். கடைசி நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். ஆமாம் தானே? எவ்வளோ செய்திகள் கடைசி நாட்களை குறித்து போய்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் வேதத்தில் சொன்ன அநேக காரியங்கள் இன்று நம்ம தேசத்திலேயோ இந்த உலகத்திலேயோ என்ன பண்ணி கொண்டு இருக்கிறது? நடந்து கொண்டு இருக்கிறது இல்லையா? சரி, மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் சீஷர்கள் எல்லாரும் ஏசப்பா கிட்ட போயிட்டு, ஆண்டவரே, இந்த உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படி அவங்க கேட்கும் பொழுது ஆண்டவர் ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா சொல்கிறாங்க? மத்தேயு 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், வாட்ச் அவுட் தட் நோ ஒன் டிசீவ்ஸ் யூ, ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஸோ இன்னைக்கு நான் என்ன டாபிக் தெரியுமா எடுக்க போகிறேன்? டிசெப்ஷன். வஞ்சிக்கப்படுறது. வஞ்சிக்கப்படுறதுன்னா ஒன்றும் இல்லை, ஏமாற்றம் அடைகிறது. ஸோ நான் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு 2 விதமான டிசெப்ஷனை வெளிப்படுத்தினாங்க. தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் டிசெப்ஷன். அதில் ஒரு டிசெப்ஷன் பற்றி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட், சாத்தான் நம்மளை வஞ்சிக்கிறது. சாத்தான் நம்மளை எப்படியெல்லாம் வஞ்சிக்கிறான்? சாத்தான் ஏன் நம்மளை வஞ்சிக்கணும்? நம்மளுடைய அனுதின வாழ்க்கையிலையும் சாத்தான் நம்மளை வஞ்சிப்பான்.
இந்த விதமான வஞ்சனைகளை நம்ம டெய்லி பார்ப்போம். நான் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, சரி. சாத்தான் ஏன் நம்மளை வஞ்சிக்கணும்? ஃபர்ஸ்ட் திங், டு கட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் காட் அண்ட் ஹஸ். நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற அந்த தொடர்பு துண்டிக்கப்படணும். ஸோ நம்ம வந்து ப்ரேயர் பண்ணாமல் ஆண்டவரோட ரிலேஷன்ஷிப் வச்சுக்காமல் இருந்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஏனோ தானோன்னு வாழ்வோம், கண்டபடி வாழ்வோம். ஆமாம் தானே? ஸோ சாத்தான் என்ன பண்ணிடுவான்? ஈஸியாக நம்மளை ஏமாற்றிட்டு போயிடுவான். இரண்டாவதாக என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வருகை மிகவும் சீக்கிரமாக இருக்குது. ஆண்டவருடைய வருகையில் நம்ம போகக்கூடாது, நம்ம வந்து கைவிடப்பட்டணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக அவன் என்ன பண்ணுறான்? நம்மளை வஞ்சிக்கிறான். ஸோ சாத்தான் ஏன் நம்மளை வஞ்சிக்கிறான் என்பதை நம்ம பார்த்தோம். எப்படியெல்லாம் வஞ்சிப்பான் அப்படின்றத இப்போ பார்ப்போமா? முதலாவதாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. He used the person to deceive us. ஒரு மனிதரை கொண்டு நம்மளை வஞ்சிப்பான். அவங்க யாராக வேணா இருக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்கள் ரிலேஷனாக இருக்கலாம், உங்கள் ஃபேமிலியில் ஒரு நபராக இருக்கலாம், இல்லைனா ஒரு சடன் டிசப்ஷன் இன் யோர் ஃபேமிலி. உங்கள் ஃபேமிலியிலேருந்து ஒருத்தவங்க சடனாக உங்களை டிசீவ் பண்ணலாம். நிறைய விதமான டிசப்ஷன் இருக்கும். ஃபால்ஸ் ப்ராஃபிட், அதாவது கள்ள தீர்க்கதரிசிகள் மூலியமாக, கள்ள போதனைகள். நவடேஸ் இந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கள்ள போதனைகள் எழும்பி கொண்டு இருக்கிறது. அதன் மூலியமாக நம்மளை வஞ்சிப்பான். எஸ்பெஷலாக நவடேஸ் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறாங்க. சோஷியல் மீடியா மூலியமாக நம்மளை எஸ்பெஷலாக அவன் வஞ்சிப்பான். இந்த நிகழ்ச்சியை சின்ன பிள்ளைங்க பார்க்கலாம், வாலிபர்கள் பார்க்கலாம், பெரியவங்க பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் சோஷியல் மீடியாவை ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். நிறைய பேர் இந்த சோஷியல் மீடியா மூலியமாக வஞ்சிக்கப்படுறாங்க. சின்ன பசங்க என்ன பண்ணுறாங்க? ஆன்லைன் கிளாஸ்னு சொல்லிட்டு அவங்க ஏதேதோ பண்ணி கொண்டு இருக்கிறாங்க மொபைலில். ஸோ பேரண்ட்ஸ் என்ன நினைப்பீங்க? என் பிள்ளை வந்து படிக்க தான் போயிருக்கான்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாங்கன்னு. ஸோ சின்ன பிள்ளைங்களுக்கு மொபைல் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல. அந்த சோஷியல் மீடியாவில் எப்படி அவங்க யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் நிறைய விதமாக அவங்க வஞ்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க இந்த நாட்களில். ஸோ கேம் விளையாடுறாங்க. அந்த நவடேஸ் அந்த கேமில் கூட ஃபஸ்ட்லாம் கேம் விளையாண்டா எப்படி இருக்கும்? ஓகே, கேம் விளையாடுறாங்க, கேம் முடிச்சுட்டு நம்ம வந்துடுவோம். ஆனால் இப்போது கேம் விளையாடுறாங்க, கேமில் சேட் பண்ணுறாங்க, சேட் பண்ணி வஞ்சிக்கப்படுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நம்ம எப்போவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். பேரண்ட்ஸ் உங்களுடைய பிள்ளைங்களை எப்போவுமே வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, மொபைலை எப்படி யூஸ் பண்ணுறாங்க என்பதை நீங்கள் நல்லா கேட்ச் பண்ணணும், நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணணும். குட்டீஸ், நீங்களும் மொபைலை ரொம்ப ஓவராக என்ன பண்ணக்கூடாது? யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா எப்படி வேணாலும் சாத்தான் நம்மளை வஞ்சிப்பான். ஸோ நமக்குன்னு ஒரு டைம் வச்சுக்கணும், மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டைம் அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். ஓகேயா? ஓகே, நெக்ஸ்ட் அவன் எப்படி நம்மளை வஞ்சிப்பான் அப்படின்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும்ல ஏசா யாக்கோப்பு கதை. நம்ம சண்டே கிளாஸ்லலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல. ஆமாம், ஏசா யாக்கோப்புன்னு 2 பேர். அவங்க வந்து நம்ம பைபிள்லேயே ஃபர்ஸ்ட் ட்வின்ஸ் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஸோ ஏசா வந்து வேட்டையாடி வீட்டுக்கு வருகிறவர். ஓகேவா? யாக்கோப்பு வந்து வீட்டில் சமைக்கிற ஒரு மனுஷன். ஸோ 2 பேரும் வந்து அண்ணன் தம்பி மாதிரி வச்சுப்போமே. ஸோ ஒரு நாள் என்ன பண்ணுறாரு? ஏசா ரொம்ப களைப்பாக வேட்டையாடி ரொம்ப டயர்டாக வந்துட்டுருக்காரு. அந்த டயர்டில் பசி வேற அவருக்கு. ரொம்ப பசியில் முடியாமல் வந்துட்டே இருக்கிறாரு. வந்துட்டு வீட்டில் வந்து பார்த்தா அவங்க தம்பி யாக்கோப்பு சூப்பராக ஒரு கூழ் சமைச்சிட்ருக்காங்க, வெஜிடபிள் சூப். ஸோ நம்ம வந்து காலேஜுக்கு போகிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம், போயிட்டு நம்ம ஆல்ரெடி ரொம்ப பசியில் வருவோம். பசியில் வந்து மம்மி வீட்டில் என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்ப்போம் இல்லை? அதே போல் ஏசா என்ன பண்ணுறாரு? ரொம்ப பசிக்குது அவருக்கு. ரொம்ப பசியின் காரணமாக வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க தம்பி அழகாக சூப் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. உடனே ஏசா வந்து எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு கூழ் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே யாக்கோப்பு என்ன திரும்ப பண்ணாரு? அந்த சிச்சுவேஷனை பயன்படுத்தி, அப்படியா உனக்கு வந்து இந்த கூழ் வேணுமா, சரி உன்னோட சிரேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு கொடு அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் என்ன சொல்றதுன்னு கவனிப்போமா? அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சிரேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு? அவர் எவ்வளோ பசியில இருந்தா அப்படி சொல்லியிருப்பாரு.
அவர் பசியின் காரணமாக நான் சாக போகிறேன், எனக்கு எதற்கு இந்த சேஷ்டபுத்திர பாகம், எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, யாக்கோப்பு கிட்ட அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போடுறாங்க. அதே போல தான் சாத்தானும் நம்மளுடைய சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு நம்மளை வஞ்சிப்பான். ஸோ யாக்கோப்பு என்ன பண்ணாரு, ஏசாவோட அந்த சூழ்நிலை, அந்த பசியின் சூழ்நிலையின் காரணமாக அழகாக வஞ்சித்தாரு. அதே போல தான் சாத்தானும் நம்மளுடைய சிச்சுவேஷனை பயன்படுத்தி கொண்டு நம்மளை வஞ்சிப்பான். ஆனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அற்ப கூலுக்காக ஏசா வந்து ஆசைப்பட்டு சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டான். அப்படி கிடையாது. அந்த பசியின் காரணமாக அவர் எவ்வளோ பசியாக இருந்தால் இந்த வேர்ட் சொல்லியிருப்பார், நான் சாக போகிறேனே. ஸோ அந்த அளவுக்கு பசி அவரை தாக்கியிருக்கு. ஸோ எந்த சிச்சுவேஷனாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சிச்சுவேஷன்லையும் சாத்தான் நம்மளை வஞ்சிப்பான். ஸோ எப்பவுமே நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ மூன்றாவதாக அவன் எப்படி நம்ம வஞ்சிப்பான் அப்படின்றத பார்ப்போமா. he will deceive us by giving the lust. இச்சையை கொடுத்து அவன் நம்மளை வஞ்சிப்பான். ஒரு பணத்தின் மேலேயோ இல்லை ஒரு நபர் மேலேயோ ஒரு பொருள் மேலேயோ, ஃபுட் சாப்பாடு மூலியமா இதன் மேலெல்லாம் ஆசையை கொடுத்து நம்மளை வஞ்சிப்பான். ஸோ ஃபுட் வந்து சாப்பிட்றது, சாப்பாடு ஆசைப்பட்டு சாப்பிட்றது நல்லது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அப்படி நான் சொல்லலை. சாப்பாடை நம்ம ஆசைப்பட்டு சாப்பிடலாம். ஆனால் சில பேர் அதையே தன்னுடைய வாழ்க்கையாக நினைப்பாங்க தெரியுமா. அப்படி நம்ம ஆசைப்படவே கூடாது. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம அதை இச்சிக்க கூடாது. புரியுதா? நம்மளுடைய வேதத்திலையும் ஆதாம் ஏவாளுங்க எல்லாருக்கும் தெரியும்ல. ஸோ ஆதாம் ஏவாள் கிட்ட ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு, இந்த மாதிரி இந்த கனியை நீ புசிக்காத, இந்த கனியை தவிர எல்லா கனியும் இருக்கு, நீ அதை புசிக்கலாம், பட் இதை மட்டும் நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் ஏவாள் இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கு அந்த பழத்தின் மேலே ஒரு கண்ணு, அந்த பழம் வந்து ஆண்டவர் சாப்பிடக்கூடாது சொல்லியிருக்காங்க. ஏன் சாப்பிடக்கூடாது சொல்லியிருப்பாரு, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. நம்ம வீட்டில் கூட அம்மா என்ன சொல்லுவாங்க, எங்கேயாவது வெளியே போகும்போது அது பாரு இதை வந்து தொடாத, இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஏன் அம்மா அதை தொடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு அதை என்ன பண்ணுவோம், தொட்டு பார்ப்போம். அதே போல் ஏவாளும் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, ஏன் ஆண்டவர் அதை தொடக்கூடாதுன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் இருக்கும் அந்த பழத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழத்தையே என்ன பண்ணாங்க, ரசித்து பார்த்தாங்க. அது ரொம்ப அழகாக இருந்துச்சான். அப்போ என்ன பண்ணுறான், சாத்தான் சர்ப்பத்துக்குள்ளே பூந்து ஏவாளை வஞ்சிக்கிறான். அது ரொம்ப அழகாக இருக்குது, அதை நீ சாப்பிட்டேன்னா தேவர்களை போல மாறிடுவ. ஸோ ஏவாளை என்ன பண்ணிட்டாங்க, வஞ்சிக்கப்பட ஆரம்பிச்சுட்டு ஜெனிசஸ் 3:6 ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அந்த கனியை வந்து அவ வந்து வர்ணிக்கிறான். ஸோ இந்த கனி வந்து பார்க்க இப்படி இருக்குது, அழகாக இருக்குது. மெயினாக அதில் ஒரு வேர்டு வரும், இச்சிக்கப்படத்தக்கதாய். அந்த கனி வந்து இச்சிக்கப்படத்தக்கதாக இருக்கான். ஸோ இச்சிக்கப்படத்தக்கதாக இருந்தனால அதை பிற்று அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவள் சாப்பிட்டது மாத்திரம் இல்லாமல் ஆதாமுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ கடைசி நாட்களில் சாத்தான் நமக்கு இச்சையை கொடுத்து நம்மளை வஞ்சிப்பான். ஸோ ஆதாம் ஏவாளுக்கு வந்து பசியின் காரணமாக அந்த பழத்தை பிச்சு சாப்பிடல. அவங்களுக்கு பசி இருந்திருந்தா அவங்க என்ன பண்ணியிருக்கலாம், நிறைய கனிகளை சாப்பிட்ருக்கலாம். ஆனால் அந்த பழத்தின் மேலே இச்சை இருந்தனால, அந்த பழத்தை ஆசைப்பட்டனால என்ன பண்ணா, சாப்பிட்டா. கடைசியில் அவங்க நிலைமை என்ன ஆச்சு, நிர்வாணிகளாக மாறிட்டாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம 3 விஷயங்களை பார்த்தோம் இல்லையா. சாத்தான் ஏன் நம்மளை வஞ்சிக்கிறான் அப்படின்றதையும் பார்த்தோம், எப்படியெல்லாம் வஞ்சிக்கிறான்றதையும் பார்த்தோம். எப்படியெல்லாம் நம்மளை வஞ்சிப்பான், முதலாவது ஒரு நபரை கொண்டு நம்மளை வஞ்சிப்பான். சோஷியல் மீடியாவில் ஒரு பர்சனாக இருக்கலாம், எப்பேற்பட்ட மனிதர்களாக இருக்கலாம், அவர்களை கொண்டு நம்மளை வஞ்சிப்பான். ஸோ அப்போ வந்து நீங்கள் எந்த பர்சன்கிட்டையும் பேசக்கூடாது சொல்கிறீங்களா, இல்லை, நான் அப்படி சொல்லலை. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறீங்க இல்லையா, நீங்கள் பழகிற ஒரு நபர்கிட்ட நீங்கள் பேசும்போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது, அவங்க நம்மளை வஞ்சிக்கிறாங்களா அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற கொஷின் உங்களுக்கு வரும். அதே போல் என்ன பார்த்தோம், நெக்ஸ்ட்டு இல் யூஸ் த சிச்சுவேஷன். அந்த சூழ்நிலை அவன் எப்படி அந்த சூழ்நிலையில் வஞ்சிக்கிறான் அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஒரு கொஷினும் இருக்கும். அதே மாதிரி என்னென்ன மாதிரி இச்சைகள்லாம் கொடுத்து நம்மளை வஞ்சிக்கிறான் அப்படின்ற கொஷினும் இருக்கும். இதெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஒரு கொஷின் உங்களுக்கு எழும்பி இருக்குதானே. ஆமாம்.
ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, சாத்தான் எப்படியெல்லாம் நம்ம வஞ்சிக்கிறான்னு பார்த்தோம். ஆனால் அந்த வஞ்சனைகளில் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த சிச்சுவேஷனை எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த நபரை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, we need wisdom to find out these deception. நமக்கு விஸ்டம் வேணும். விஸ்டம்ன்றது இஸ் நாட் அ வேர்ல்ட்லி திங்ஸ், வேர்ல்ட்லி நாலேஜ் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற அறிவு மாதிரி விஸ்டம் கிடையாது. விஸ்டம் விச் கம்ஸ் ஃப்ரம் த லார்ட், கர்த்தர்கிட்டேருந்து மட்டும்தான் இந்த ஞானம் நமக்கு வரும். ஸோ ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 2 verse 6, நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறது தெரியுமா? கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவருடைய வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். ஞானம்ன்றது கர்த்தரிடத்திலிருந்து மட்டும்தான் வரும். கர்த்தருடைய ஞானம் நமக்குள்ளே இருக்கும்போது இந்த விதமான வஞ்சனைகளை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம ஆண்டவருடைய ஞானத்தை நம்ம கேட்கணும். ஆண்டவருடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டு தினந்தோறும் ஆண்டவரோட ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணணும். ஆண்டவரோட ஒரு தொடர்பை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். டெய்லி ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லணும். ஸோ இப்படிலாம் நம்ம செய்யும்போது இந்த விதமான வஞ்சனைகளிலிருந்து நாம் என்ன பண்ணுவோம்? தப்பித்து கொள்வோம். ஸோ நம்ம ஞானத்தை ஆண்டவர்கிட்ட இப்பொழுது கேட்க போகிறோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஸோ எல்லாரும் கண்களை மூடி, ஏசப்பா எனக்கு ஞானத்தை கொடுங்க, இந்த மாதிரி டிசெப்ஷன் எல்லாம் நான் அறிகிறதுக்கு, நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்போமா? யாவரும் கண்களை மூடி, ஏசப்பா அப்பா இந்த நேரத்திலையும் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே ராஜா. அப்பா இந்த நேரத்திலையும் தகப்பனே ஏசப்பா, சாத்தான் வஞ்சிக்கிற ஒவ்வொரு காரியங்களிலிருந்தும் நாங்கள் தப்பித்து கொள்ளும்படி உங்கள் ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க ஏசப்பா. உங்கள் ஞானத்தை இப்பொழுதே எங்களுக்கு கொடுங்க ராஜா. ஆண்டவரே ஏசப்பா, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய ஞானத்தை நீர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா நீங்கள் சொல்லியிருக்கீங்களே, யாவருக்கும் உம்முடைய ஞானத்தை கொடுப்பேன், யார் யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கீங்களே தகப்பனே. அப்பா கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய ஞானத்தை நீர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்போ உம்முடைய ஞானத்தை தந்து எல்லா விதமான வஞ்சனைகளில் இருந்தும் அப்பாண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் விடுவிக்க போறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம குவிஸ் டைமுக்கு வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி மெசேஜ் எல்லாம் நல்லா கவனிச்சிங்களா? ஏன்னா நான் குவிஸ் கேட்கும் போது மெசேஜ்லேருந்து நான் இப்போ கேட்க போகிறேன். ஸோ எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? சீக்கிரமாக வந்து கீழே தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்கள் பதிலாக அனுப்புங்க, ஓகேவா? இன்னைக்குள்ளே நீங்கள் இந்த ஆன்சர்ஸ்லாம் நீங்கள் வந்து அனுப்பிச்சி விட்ருங்க, ஓகே? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஷனுக்குள்ளே போகலாம். 2 விதமான வஞ்சனைகள் எது? மறுபடியும் சொல்கிறேன், 2 விதமான வஞ்சனை எது? எல்லாருக்கும் இந்த கொஷின் புரிஞ்சுதா? ஓகே, சீக்கிரமாக அனுப்பிச்சிடுங்க. வாட்ஸ்அப்பில் கீழே தெரியுற இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்புங்க, இன்னைக்குள்ளே அனுப்புங்க. நான் என்ன வெயிட் பண்ணிகிட்ருப்பேன், ஓகே? செகண்ட் கொஷனுக்குள்ளே போகலாமா? ஏசாவை வஞ்சித்தது யார்? மறுபடியும் சொல்கிறேன், ஏசாவை வஞ்சித்தது யார்? ஓகே, நம்ம அடுத்த கொஷனுக்குள்ளே போகலாமா? இப்போ வந்து தேர்ட் கொஷின், சாத்தான் நம்ம ஏன் வஞ்சிக்கிறான்? அப்படின்னு சொல்கிறேன், சாத்தான் நம்ம ஏன் வஞ்சிக்கிறான்? ஓகே, சீக்கிரமாக கீழே தெரிந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஆன்சர்ஸ்லாம் அனுப்புங்க, நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன், ஓகேவா? இப்போ நம்ம இந்த சந்தோஷத்தோடைய நம்ம அடுத்த செக்மெண்ட்குள்ளே போகலாமா? வாவ், சூப்பர் செல்ல குட்டிங்களா, நீங்கள்லாம் யாரும் சமத்து குட்டிங்கள்ல. பார்த்தீங்களா, ஒவ்வொரு செக்மெண்ட்டையும் ஆன்ட்டி சொன்ன மாதிரியே வீட்டில் உட்காந்துக்கிட்டு எங்கேயும் எந்திரிச்சு போகாமல் டிவிக்கு முன்னால் அழகாக அந்த 1 மணி நேரமும் கவனிச்சிருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே சூப்பரான குட்டி பிள்ளைங்களா இருக்கீங்க. ஏசப்பா உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பாங்க. அப்புறம் உங்களை குறித்து நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேனே, நம்ம பைபிள் குயிஸில் கேள்வி கேட்கும் பொழுது நீங்கள் எல்லாருமே அதை கவனமாக கவனித்து எல்லாருமே கரெக்டான ஆன்சர் அனுப்புறீங்கப்பா. அதை பார்க்கும்போது ஆன்ட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு போங்க. ஸோ அது மட்டும் இல்லை, உங்களுடைய கிஃப்ட் எல்லாமே நாங்கள்
நாங்கள் அனுப்பிச்சு வச்சிருக்கோம். ஸோ தயவு செய்து நீங்கள் பைபிள் குயிஸில் கேட்குற கேள்விக்கு பதில் அனுப்பும் பொழுது உங்களுடைய பெயர், அப்புறம் வீட்டு முகவரி, பின்கோடு நம்பர், உங்களுடைய ஃபோன் நம்பர் இது மறக்காமல் எங்களுக்கு எழுதி அனுப்பணும். அப்போ தான் உங்களுக்குரிய கிஃப்டை நாங்கள் சீக்கிரமாக அனுப்பிச்சு வைக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் கிஃப்டை வாங்கிட்டீங்கன்னா எங்களுக்கு தயவு செஞ்சு ஒரு மெசேஜ் பண்ணுங்க, இல்லாட்டி ஒரு ஃபோன் பண்ணி ஆண்டி நான் அந்த கிஃப்டை வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம். சரிங்களா? ஏன்னா அது உங்களுக்கு சேர்ந்துச்சா சேரலையான்னு எங்களுக்கு தெரியணும்ல, அதுக்கு தான். ஓகே குட்டி பிள்ளைங்களா, இன்னைக்கு நம்ம ஸ்வீட்டி அக்கா சூப்பராக கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. இந்த வசனம் எங்கே எழுதி இருக்கு அப்படின்னா மத்தேயு 24வது அதிகாரத்துல 4வது வசனத்துல இப்படியாக எழுதி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை யாரும் ஏமாத்தாதபடிக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, ரொம்ப எச்சரிக்கையா இருங்க, ரொம்ப விழிப்பா இருங்க, கவனமா இருங்க அப்படின்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த கடைசி நாட்கள்ல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நிறைய காரியங்களை, பொய்யான காரியங்களை சொல்லி நம்மளை ஏமாத்துவாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, இப்படி கூட சொல்றாங்க பாப்பா, சிலர் சொல்றாங்க தெரியுமா, ஏசப்பா அதெல்லாம் இப்ப வரமாட்டாரு, நம்ம ஒன்றும் அப்படியே அழுது அழுது ஜோம் பண்ணி ஆயத்தப்பட தேவையில்லை, ஏசப்பா இப்ப வரமாட்டாரு அப்படி சொல்றவங்களும் இருக்காங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, சில ஆட்கள் ஏசப்பா வருவாரு, ஆனா கொஞ்சம் டைம் எடுக்கும், நம்ம ஒன்றும் இப்படி பதறிக்கிட்டு அழுது அழுது ஜோம் பண்ணி நம்மளை ஆயத்தப்படணும்னு அவசியம் இல்லை, இன்னும் டைம் இருக்கு, நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு, அதனால நம்ம நம்ம டைம் படியே நம்ம ஆயத்தப்படலாம், இப்ப ஏசப்பா வரமாட்டாரு, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சிலர் சொல்றாங்க, ஏசப்பா எப்போ வேணாலும் வருவார், ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எதை நம்ப போகிறீங்க? இந்த மாதிரி குழப்பமான சூழ்நிலைகள்லாம் இன்றைக்கி கடைசி நாட்களில் இந்த பூமியில் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் எல்லோரும் குட்டி பிள்ளைங்க பார்த்தீங்களா, கேட்குற காரியங்களை குறித்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஆண்டவருடைய வருகை குறித்து தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? இதோ நான் திருடனை போல வருகிறேன். எப்படி சொல்லியிருக்கிறாரு? இதோ நான் திருடனை போல வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ திருடன் நமக்கு ஃபோன் போட்டு, ஹலோ எப்சியா, எப்சி இன்னைக்கு நைட்டு 1 o'clock நான் ஷார்ப்பாக உங்கள் வீட்டுக்கு திருடுறதுக்கு நான் வரப்போகிறேன், ஸோ நீங்கள் எல்லாரும் கதவை திறந்து வச்சுட்டு தூங்குங்க அப்படி சொல்லிட்டு திருட வருவானா திருடன்? இல்லவே இல்லை. பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் ஆண்டவர் திடீர்னு வருவார். எப்படி திருடன் நமக்கு தெரியாம திடீர்னு நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை கொள்ளையடிச்சிட்டு போறானோ, அதே மாதிரி ஆண்டவர் நான் திருடனை போல வருவேன், திடீர்னு வந்துருவேன் அப்படின்றத நமக்கு சொல்லி வச்சிருக்கிறாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம எல்லாருமே ஆயத்தமாகணும், எப்பவுமே ஆயத்தமாக இருக்கணும் ஏசப்பாவுடைய வருகைக்கு. ஸோ அதனால தான் நம்ம இந்த வருகை குறித்த அடையாளங்களை நம்ம இந்த நாட்களில் தியானிச்சுட்டு வர்றோம். குட்டி பிள்ளைங்களா, ஏசப்பா சொன்ன மாதிரி இந்த நாட்களில் ஏசப்பாவுடைய உபதேசத்தை நிறைய பேர் புரட்டி புரட்டி பேசுகிறாங்க, தப்பு தப்பாக பேசுகிறாங்க. அதுக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அப்புறம் சாத்தான் வேற ஒரு பக்கத்தில் நம்மளை ஏமாத்துறதுக்கு நிறைய டூல்ஸை உபயோகப்படுத்துகிறான். நம்மளை எப்படிடா சீட் பண்ணி ஏசப்பா கிட்ட இருந்து பிரித்து பரலோகத்துக்கு போக விடாமல் இந்த குட்டி பிள்ளைகள்லாம் நரகத்துக்கு இழுத்துட்டு போயிடணும் அப்படின்னு அவன் ஒரு பக்கம் நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். ஸோ மனிதர்கள் ஒரு பக்கம் ஏமாத்துறாங்க, சாத்தான் ஒரு பக்கம் ஏமாத்துறான். இதுல நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். நம்மளாம் ஏசப்பாவோட பிள்ளைகள். ஏசப்பாவை யாராவது ஏமாத்த முடியுமா? ஏமாத்தவே முடியாது. அதே மாதிரி தான் அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்மளையும் சாத்தானாலையும் ஏமாத்த முடியாது, மனிதர்களாலையும் ஏமாத்த முடியாது. நம்ம எப்பவுமே எப்படி இருக்கணும்? ரொம்ப அலர்ட்டா இருக்கணும், நல்ல ஷார்ப் மைண்டா இருக்கணும். அப்பதான் எது பொய் எது நிஜம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஓகே குட்டி செல்ல பிள்ளைங்களா, இப்போ உங்க கண்களை மூடி ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்க போறோம். எல்லாரும் கண்ணை மூடுங்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ல உட்கார்ந்து இருக்க கூடாது, எல்லாரும் எழுந்து முழங்கால் போடுங்க பார்க்கலாம். வெரி குட், சூப்பர். கண்களை மூடுங்க எல்லாரும், ஏசப்பாவை நோக்கி பாருங்க.
ஆண்டி உங்க எல்லாருக்காக இப்ப நான் ஜெபிக்க போறேன். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் கூட முழங்கால் போட்டு ஆண்டவரே எல்லா குட்டி பிள்ளைகளும் உங்களை நோக்கி பார்த்து ஜெபித்து கொண்டு இருக்காங்க சுவாமி. ஆண்டவரே இப்பொழுதும் கர்த்தாவே அப்பா அந்த குட்டி செல்ல பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் உம்முடைய கரத்தினாலே தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. அவங்க பெற்றோரும் கூட குட்டி பிள்ளைகளோட இணைந்து முழங்கால் படிட்டு இப்பொழுது ஜெபிக்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் உம்முடைய ஞானத்தை கொடுங்க ஏசப்பா. எப்படி சாத்தானும் மனிதர்களும் ஆண்டவரே உம்மை ஏமாற்ற முடியாதோ, உம்மை வஞ்சிக்க முடியாதோ, அதே போல உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற எங்களையும் சாத்தான் ஒரு காலம் ஏமாற்ற முடியாது ஆண்டவரே. ஒரு காலம் மனிதர்கள் எங்களை ஏமாற்ற முடியாது ஏசப்பா. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஞானம், உங்களுக்குள்ள இருக்கிற புத்தி எல்லாம் எங்களுக்குள்ளே இருக்கு ஏசப்பா. அதை இன்னைக்கு எங்களுக்கு தாங்க ஏசப்பா. நாங்க எல்லாரும் உங்க செல்ல பிள்ளைங்க ஆண்டவரே. எங்களை விழிப்புள்ளவர்களாய் மாற்றுங்க சுவாமி கர்த்தாவே. ஆண்டவரே நீங்க சீக்கிரமாய் திருடனை போல வருவேன் என்று சொல்லி இருக்கீங்களே, அதுக்கு நாங்க ஆயத்தப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. நாங்க ஆயத்தப்படவும், எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஆயத்தப்படுத்தவும், எங்க குடும்பத்துல இருக்கிற தாத்தா பாட்டி அத்தை சித்தி சித்தப்பா மாமா அம்மா அப்பா எல்லாரையும் ஆயத்தப்படவும், தம்பி தங்கச்சி எல்லாரையும் ஆயத்தப்படுத்தவும் ஆண்டவரே நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்க அன்பு கரத்துல எங்க எல்லாரையும் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஒருவரும் எங்களை வஞ்சியாத படிக்கு நாங்கள் விழிப்பாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஏசப்பா அவருக்குள்ள இருக்கிற ஞானத்தையும் புத்தியையும் தேவன் நமக்கு தரும் பொழுது நம்மளும் இந்த உலகத்துல யாரும் நம்மளை வஞ்சிக்காத படிக்கு, யாரும் நம்மளை ஏமாற்றாத படிக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்க முடியும். ஸோ தொடர்ந்து நீங்க இதுக்காக ப்ரேயர் பண்ணணும் சரிங்களா? ஓகே குட்டி செல்ல பிள்ளைங்களா. ஸோ இறுதியாக இந்த ஆயத்தப்பட நிகழ்ச்சியை குறித்ததான உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? உங்களுக்கு இந்த செக்மெண்ட்லாம் எப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு? ஏசப்பா உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்தாரா? உங்களை தொட்டாரா? உங்களை அபிஷேகம் பண்ணினாரா? வொர்ஷிப் டைம்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியங்களை குறித்து எங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கணும் சரிங்களா? அப்பதான் நாங்க என்ன பண்ண முடியும், உங்களுக்கு பிடிச்ச விதத்துல ஏசப்பாவுடைய வார்த்தைகளை அப்படியே பிரசன்ட் பண்ண முடியும். சோ உங்களுடைய சாட்சிகளையும் கருத்துக்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்த மறக்கவே கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? இப்ப நீங்க திரையில பாக்குறீங்க பாருங்க வாட்ஸ்அப் நம்பர். இதுக்கு எங்க கூட உங்களுடைய வீடியோ அனுப்பலாம். சில பிள்ளைங்க நிறைய தரிசனங்கள் பார்த்திருப்பீங்க. உங்களோட வீடியோஸை எங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க, அல்லது வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க, இல்லாட்டி டெக்ஸ்ட் பண்ணுங்க. அதுவும் இல்லாட்டினா எங்களுக்கு கடிதம் எழுதலாம். நீங்க நல்ல டிராயிங் பண்ணி அதை போட்டோ எடுத்து அனுப்பலாம். அதை எங்களுக்கு லெட்டர் மூலமாக கூட நீங்க அனுப்பி வைக்கலாம் சரிங்களா? ஓகே குட்டி செல்ல பிள்ளைங்களா, இந்த ஆயத்தப்பட நிகழ்ச்சி இன்னைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும் அப்படின்னு ஆண்டி ரொம்பவே நான் நம்புறேன். சோ உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்ப மறக்கவே கூடாது. ஓகே, இதே நேரத்துல இதே நாள்ல அடுத்த வாரம் நாங்க உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் God bless you.